அரசியல்வாதிகள் ஏன் மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டேங்கிறாங்க? மக்கள் அரசியல்வாதிகளை நம்புகிறாங்க, வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்களை நம்புகிறாங்க, ஆனால் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மக்களிடம் ஆட்சியாளர்கள் விலகி இருக்காங்க, தனியாக இருக்காங்க, சொகுசாக. பெரும்பாலான மக்கள் ஒரு சாமானிய வீட்டுகளில் வசிக்கிறாங்க. அவங்க பெரிய பங்களாக்களில் வசிப்பதில்லை. ஆனால் அந்த அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா, ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பங்களாக்களில் வசிக்கிறாங்க. எங்கே போனாலும் பாதுகாப்பு அவங்களுக்கு. மக்களை நெருங்கவே மாட்டேங்கிறான். மக்களை பற்றி, மக்களுடைய பிரச்சனை என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்புறதில்ல. அதனால் பாதுகாப்பே கொடுக்கக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கக்கூடாது. சாதாரணமாக மக்களோடு மக்களாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர் இருசக்கர வாகனத்தில் தான் பயணிக்க வேண்டும்னு ஒரு கட்டுப்பாடை போட்டுருணும். அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு பாதுகாப்பே கொடுக்கப்படாது. இருசக்கர வாகனங்களில் தான் அவர் பயணிக்க வேண்டும். அது மாதிரி காரில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டோன்னு வச்சிங்களேன், எங்கே போனாலும் இவர் தான் அமைச்சர்னு தெரியும், இவர் தான் முதல்வர்னு தெரியும். அது மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட போகும்போது மக்களுக்கு நல்லது செஞ்சால் தான் அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நான் எதுவுமே செய்யாமல் அந்த மக்கள் மத்தியில் போக முடியாது அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்துடும். அதனால் சாதாரண மக்களாக வாழ செய்யணும். அவங்க பெரிய வீடுகளில் வாழ செய்யக்கூடாது. சின்ன வீடு, ஒரு ஆட்சியாளருடைய வீடு, ஒரு எம்எல்ஏவோட வீடு, எம்பியோட இந்த வீட்டில் தான் அவர் வசிக்கணும், ஒரு சிறிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு தனித்தனியாக அவரவர் வேலைகளை அவரவரே செய்யணும். இந்த மாதிரியும் அதையும் செய்ய வைக்கணும். ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அவரோட வேலையை அவர் தான் செய்யணும். துணி துவைக்கிறதா, உணவு உண்பதாக இருக்கட்டும், உணவு தயாரிப்பதாக இருக்கட்டும். அப்போ தான் சாதாரண மக்களோட பிரச்சனைகள் என்னென்னு தெரியும். இவருக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு எல்லா வேலையும், ஒரு பாதுகாப்பு என்ன, வேட்டி கசங்கவே, டெய்லி வெள்ளை வேட்டி, புது வேட்டி தான், புது வேட்டியை உடுத்திட்டு வெள்ளை வேட்டியில் அழுக்கே படாமல் போயிட்டு காருக்குள்ளே இருந்து கை காட்டுறது என்ன, இந்த மாதிரி தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதனால் அவங்கள சாதாரண மக்களாக, எங்கே போனாலும் நீ இருசக்கர வாகனத்தில் தான் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு வயசுக்கு மேலே இல்லைப்பா, அவரால் வயசாகிடுச்சு அப்படின்னா அவருக்கு பதவி கொடுக்காதீங்க, அவரால் ஓட்ட முடியாது. இது ஒரு விதிமுறையாக வச்சுருக்கணும். மக்களோடு மக்களாக அவரை வாழ செய்ய வேண்டும். அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை மக்கள்கிட்ட விலகி வைக்கவே கூடாது. மக்களோட கலக்கணும். அப்போ தான் ஒரு பயம் வரும். மக்கள் மத்தியில் போனால் மக்களுக்கு நல்லது செஞ்சால் தான் அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, நம்மளை பாராட்டுவாங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் நம்ம காதுபடவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிய வரும். மக்கள் எளிதாக போய் அவங்ககிட்ட ஏதாவது சொல்லுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படி கார்லேயே போக வைக்கும். மக்கள் அவங்க பின்னாடி கூட்டமாக அவங்கள பார்க்கணும். அது ரொம்ப பெரிய ஆள் பொருட்க, அவர் மிகையான ஒருவர் பொருட்க, பார்ப்பதே அரிது, அவரை நெருங்குவதே அரிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அதிசய பொருளை பார்க்குற மாதிரி கூட்டம் கூடுறாங்க. சாதாரண மக்களோடு மக்களாக அவர் இருசக்கர வாகனங்களில் தான் அவர் பயணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் மக்களோட நெருங்கி அவர் பழக ஆரம்பிப்பார். வேணால் இருசக்கர வாகனங்களில் பின்னாடி உட்காந்துக்கலாம், ஒரு டிரைவரை வேணால் கூட வச்சுக்கலாம். அவரால் ஓட்ட முடியல அப்படின்னா ஒரு டிரைவரை வச்சுக்கலாம். மற்றபடி மக்களுக்கு தெரிகிற மாதிரியே மக்களோடு மக்களாக அவர் வாழ செய்ய வேண்டும். மக்கள் அவரை நெருங்குவது எளிதாக இருக்க வேண்டும். அவருக்கு பாதுகாப்பே கொடுக்கக்கூடாது. அப்போ தான் மக்களுக்கு அவர் பயம் வரும், ஒரு மக்கள் மேலே ஒரு பயம் வரும். இப்போ இன்றைக்கி பாதுகாப்பு கொடுத்து அவர் பாதுகாப்பாகவே இருக்கார். நல்லதே பண்ணலைன்னா கூட, தீயது பண்ணால் கூட அவர் பாதுகாப்பை உணர்ந்து கொண்டே இருக்கிறார். அதனால் தீங்கு பண்ணால் மக்கள் நம்மளை கேலி பண்ணுவாங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க, பாதுகாப்பு தர மாட்டாங்க, அடித்தா கூட அடிப்பாங்க. அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர்களுக்கு தோணும். சாதாரண மக்களாக வாழ வைக்கணும், ஆடம்பரமாக வாழ வைக்கக்கூடாது. சொகுசு பங்களாக்களில் எல்லாம் வாழ வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஆளுநருக்கு 5 கோடி ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு 5 கோடி ரூபா. அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 60,000 ரூபா கொடுத்தா போதாதா? ஒரு வருஷத்துக்கு ஒரு 7-8 லட்சம், 10 லட்சம், மீதி 10 லட்சம் செலவழித்தா போதும். மீதி எவ்வளோ பணம் இருக்குது? அந்த பணத்தில் ஒரு 4 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 கோடி ரூபாயை நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி? 1 கோடி ரூபாய்க்கு 50,000 ரூபா வட்டி வரும், 60,000 ரூபா வட்டி வரும். அப்போது 4 6 24, 2.5 லட்ச ரூபா வட்டி வரும். 2.5 லட்ச ரூபாவில் எத்தனை 10,000 இருக்குது? 25 10,000 இருக்குது. 20,000, 25 பேருக்கு நீங்கள் மாதம் 10,000 ரூபா சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும், ஒரு அரசு வேலை. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆடம்பரமாக முதலமைச்சருக்கு, ஆளுநருக்கு, எம்எல்ஏக்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து நிறைய பேர் வேலைவாய்ப்பு அதுக்குள்ளே இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அதுக்குள்ளே இருக்குது.
அளவுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறதுனால. அதனால் இந்த மாதிரி தான் சிக்கனமாக ஒவ்வொருத்தருக்கும் குறைவாக பணத்தை கொடுத்துட்டு தேவையான அளவு மட்டும் கொடுத்துட்டு மீதி உள்ள பணத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். எம்எல்ஏக்கள், மந்திரிகள், முதலமைச்சர்கள், ஆளுநர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் கொடுத்துட்டு மீதி உள்ள பணத்தில் கண்டிப்பாக ஒரு 1000 பேர்த்துக்காக வேலை கொடுக்கலாம். அவ்வளோ பணத்தை இவங்களுக்காக செலவழிக்கிறாங்க. 1000 குடும்பங்கள் நல்லாயிருக்கும். 10,000 ரூபா சம்பளத்தில் 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம் எளிமையானவர்களுக்கு. அது மாதிரி யாருக்கும் 2 லட்சம் 1 லட்சம் அப்படிலாம் சம்பளமே கொடுக்கக்கூடாது. 60,000த்துக்கு 50,000த்துக்கு மேலே யாருக்குமே சம்பளம் கொடுக்கக்கூடாது. இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் 2 லட்சம்லாம் கொடுக்குறாங்க சம்பளம். நிறைய துறையில் பார்த்திங்கன்னா நிறைய அரசு துறையில் 2 லட்சம் அப்படிலாம் கொடுக்குறாங்க. அதனால் 60,000 மட்டும்தான் சம்பளம் கொடுக்கணும். அதிகபட்ச சம்பளம் 60,000 இருக்கணும். அதுக்கு மேலே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. மீதம் உள்ள சம்பளத்தில் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். இப்போ 1,50,000 லட்ச ரூபா ஒருத்தருக்கு சம்பளமாக 1,50,000 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு 60,000 மட்டுமே கொடுத்துட்டு மீதி 90,000 மிச்சமாகுது. அந்த 90,000த்தில் 9 பேர்த்துக்கு 10,000 ரூபா சம்பளத்தில் 9 குடும்பத்துக்கு 9 பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம். இப்படி அப்போ பலருடைய வேலைவாய்ப்பை பறித்து கொண்டு தான் நீங்கள் ஒருத்தருக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறீங்க. எதுக்கு தேவையில்லாமல் கொடுக்குறீங்க? 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க. அதை வச்சு அவங்க பேங்க்கில் தான் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க தேவைக்கு 2 லட்சம் தேவையா? ஒரு மாதத்துக்கு 30,000 தான் தேவைப்படும். அதிகபட்சமாக போகிறோம் 30,000 40,000 அந்த மாதிரி தான் தேவைப்படும். எதுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க? 2 லட்சம் 1,50,000 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி 3 லட்சம் கொடுக்காங்கன்னு தெரியல, 2 லட்சம்லாம் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? அந்த தேவை அதே நேரத்தில் அவங்களுடைய உயர் பதவி அதெல்லாம் மதிப்பிட்டு அதிகபட்ச சம்பளமாக ஒரு 60,000 ரூபாக்குள்ளே முடிச்சிடணும். மீதி உள்ள சம்பளத்தை நீங்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இப்படி கொடுத்தாலே பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். பல லட்சம் வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதனால் பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒழுங்காக சம்பளத்தை ரொம்ப ஓவராக சம்பளம் ஒருத்தர் நிறைய படிப்பு படிச்சிருக்காரு அவரை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் அவருடைய உரிமை மட்டுமே பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க? அவங்க எத்தனை பேர் குடும்பம் எல்லோரும் தானே வாழணும். இன்னும் ஒரு 20 வருஷம்தான் அந்த வாழ்க்கை. 2040 வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை. அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் யாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. உனக்கே வேலை இல்லை. இங்கே யாரும் வேலை கொடுக்க முடியாது. உனக்கே இங்கே வேலை இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் மக்களுடைய துன்பங்களை போக்குகிற வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கிட்டு நல்லது செய்வியா? இப்போவும் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு எப்போதும் நாம் இப்படியாவா வாழப்போகிறோம்? எப்போவும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழப்போகிறோம்? இன்னும் 20 வருஷம்தான், 17 வருஷம்தான். அதுக்கப்புறம் யாருக்கும் இங்கே நிரந்தரம் எல்லாருக்கும் வேலை போயிடும். இன்றைக்கி எல்லாம் நீடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் நமக்கு பழைய பென்ஷன் புதிய பென்ஷன் எங்களுக்கு பழைய பென்ஷனை கொடுங்க அப்படின்னு போராடுறாங்க. இதெல்லாம் பழைய பென்ஷன் வாங்குறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. வேலை செய்கிறதுக்கே இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் எல்லாருக்கும் வேலை பறிவிடும். எல்லோரும் விவசாயம் பார்க்க போகிறோம். பெரிய உலக கோடீஸ்வரர்கள் முதற்கொண்டு எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தான். இப்போ நல்லது பண்ணதாக இருந்தால் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கா? நீ நிறைய பெரிய பிஸ்னஸ்மேனா? ஏதாவது துறையில் நீ ஆயிரக்கணக்கில் கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கியா? கண்டிப்பாக நீ நிறைய பேருக்கு வேலை கொடு. ஏனாமா கொடுக்காத. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களுக்கு சுய தொழில் பண்ணி ஏதாவது பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணு. தனிநபர்களுக்கு சொல்கிறேன், இது அரசாங்கத்துக்கு நான் சொல்லலை. பணக்காரங்களா கோடீஸ்வரர்களாக இருக்காங்கள்ல அவங்களுக்கு நான் சொல்கிறேன். சேர்த்து வைக்கிறீங்கள அதெல்லாம் இன்றைக்கி ஒரு 2040 பிறகு அந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அடுப்பெரிக்க தான் அது பயன்பட போகுது. அதனால் இப்போவே நீங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ